என்ன வந்து ஒரு பாண்டமா மாத்து, என்ன ஒரு மண் பாண்டமா மாத்து அப்படின்னு சொல்லி களிமண் வந்து கேட்காது எந்த குயவனையும். ஆனா குயவன் களிமண்ணை தேடி போகிறான் இல்லையா? எதுக்காக? அதை ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக மாத்த. எடுத்த உடனே உபயோகமுள்ள பாத்திரமா மாத்திர முடியாது, அதை பக்குவப்படுத்துகிறான். முதல்ல பக்குவப்படுத்தி தான் மாத்த முடியும். இப்போ குயவன் களிமண்ணை தேடி போறான். குயவன் கண்ணில் களிமண் படுது. அந்த களிமண்ணை கொண்டு வந்து அது தூளா இருக்குதோ கெட்டியா இருக்கோ எப்படி இருக்கோ அதை களிமண்ணை கிளீன் பண்ணி பக்குவப்படுத்துகிறான். சில வேளைகள் அதுல அதிகமான தூசி எல்லாம் கூட இருக்கும், தூசி குப்பைகள்லாம் கூட இருக்கும். அந்த குப்பைகளெல்லாம் அகற்றி தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குப்பையெல்லாம் வெளியில வரும். அந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். அது போலதான் நம்ம கர்த்தருடைய பார்வையில இருக்கிறோம். நம்ம எங்கேயோ ஒரு குப்பையை போல, ஒரு களிமண்ணை போல கெட்டியா இறுகி போய் எங்கேயோ கிடந்தோம்.